கிரியேட் வின்னிங் பிபிடி. ஒரு வின்னிங் பிபிடி எப்படி கிரியேட் பண்றது? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஐடியாவை நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு நல்ல ஐடியாவா ஒரு நல்ல சொல்யூஷன் வச்சிருப்பாங்க, பட் வந்து பிபிடியில் சொதப்பிடுவாங்க. ஸோ பிபிடி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கத்தான்ல உங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க செலக்ட் ஆக போறீங்களா இல்லையான்றதை டிசைட் பண்ணதே உங்க பிபிடி தான். ஸோ வந்து பிபிடி வந்து பெஸ்டா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கத்தான்ல வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து 15 ஸ்லைட்ஸ் தான் வேணும், இல்லை ஒரு 10 ஸ்லைட்ஸ் தான் வேணும். அந்த ஸ்லைட்ஸோட டாபிக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ பட் அந்த டாப்பிக்கை வந்து நீங்க சேஞ்ச் அந்த அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணால் நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. லைக் வந்து காமன் ஸ்லைட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. பட் எது வந்து வாட் ப்ராப்ளம் டஸ் யூ ஆக்சுவலி சால்வ்ன்றது அதில் இருக்கணும். நீங்க எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போறீங்க, அதுக்கு வந்து சொல்யூஷன், ப்ரொபோசல் சொல்யூஷன், நீங்க எந்த சொல்யூஷன் கொடுக்க போறீங்க, இப்போ நீங்க கொடுக்குற போற சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி இருக்கா அப்படின்றது நீங்க அதுல கிளியரா கொடுத்துருக்கணும். லைக் அதுக்கப்புறமேட்டு இந்த மெயின் பாயிண்ட் வந்து ஜட்ஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அதோட ஃபீசிபிலிட்டி, உண்மையிலே அதை பண்ண முடியுமா, இல்ல வந்து ஜஸ்ட் வந்து வாயால சொல்லிடலாம் நான் வந்து மார்ஸுக்கு ராக்கெட்டோட போறேன் அந்த மாதிரிலாம் இல்லாம உண்மையிலே என்னால அதை வந்து ஒரு ப்ராடக்டா பில்ட் பண்ண முடியுமா, அதை வச்சு மணி மேக் பண்ண முடியுமா, இதுதான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த பிபிடி. ஸோ வந்து இதுல வந்து கான்சியஸா இருங்க. ஏ யூஸ் பண்ணலாம். ஐ டாக் அபவுட் லேட்டர் எந்த மாதிரியான ஏஐ டூல்லாம் வந்து ஹேக்கத்தான் பிபிடி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு